வணக்கம் மக்களே. இந்த காமக்கிழவி யூடியூப்பில் இருக்கிற காமக்கிழவி போக்சோ காமக்கிழவி பற்றி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நூற்றுக்கணக்கான சேனல்ஸில் நியூஸ் சேனல், டிவி நியூஸ் சேனல், யூடியூப் நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் 2018 ஒரு 8 வருஷமாக வந்துட்டு தான் இருக்குது. அவங்க குடும்பத்தை பற்றியே, குடும்பமே ஒரு குண்டாஸ் குற்றவாளிகள். குடும்பத்தில் 4 பேருமே குடும்பம்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வாடகை குடும்பம், செட்டப் குடும்பம். அது எல்லாமே நியூஸில் வந்தது தான். அதில் வாடகை குடும்பம். இந்த கிழவி இப்போ சொல்லும், நான் 13 மாதம் அங்கே யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தேன். என்னன்னு ஏற்கனவே நீ ஃப்ராடு, இந்த ஃப்ராடை அதிகமாக கற்றுட்ருப்பேன். இன்னும் டெக்னிக்கலாக மாட்டாமல் என்ன பண்ணணுன்னு கற்றுட்ருப்பேன். உண்மை, நீ சொன்னது நல்ல உண்மையான விஷயந்தான், சரியான விஷயந்தான். 13 மாதம். ஆனால் ஏற்கனவே ஒரு 12 மாதம் இருந்திருக்கே கிழவி. 25 மாதம் நீ ஜெயிலில் இருந்திருக்க. அச்சடித்த சோறு களி தின்றுருக்க நீ. என்ன நீ சொல்கிறேன், நான் 13 மாதம் இருந்துட்டு எல்லாத்தையும் கற்றுட்டு வரேன், தெளிவாக இருக்கேன், 100 மடங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எதுக்கு? இப்போது ஒரு லைன்லேயும் படிப்பு, ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாங்க, வெளிநாட்டில் போய் படித்தேன், நல்ல ஸ்கூலில் போய் படித்தேன், நல்ல காலேஜில் படித்தேன்றது ஒரு அர்த்தம் இருக்குது. டெவலப் பண்ணிக்குவாங்க, கேரியர் டெவலப்பு. ஆனால் நீ பண்ணது ஃப்ராடுத்தனம், மோசடித்தனம், திருமண மோசடி, மணி டப்ளிங், எல்லா கேஸும் 42 கேஸை போய் 13 மாதம் நீ யூனிவர்சிட்டி போனியா? யூனிவர்சிட்டியாக போன? இல்லை ஒரு ஆசிரமம் போனியா? தெய்வீக ஆசிரமத்துக்கு போனியா? இப்போ நீ போனது ஜெயிலு. ஆனால் இதில் வேறு ஜுடிஷியல் கஸ்டடி போனேன்னு சொல்லுவேன். ஜெயிலு போனது ஜெயிலு. காலைல எழுந்திருக்கணும், எழுந்த உடனே முட்டிக்கால் போட்டு உட்காரணும், சோறு திங்கணும், உனக்கு கொடுப்பாங்க அச்சடித்த சோறு. நீ இந்த ஐஸ்கிரீமு அதெல்லாம் மோசடி பண்ணுற காசில் வாங்கலாம் முடியாது. அரசாங்கத்துக்கு ஒரு விருந்தாளியாக போயிட்டு 13 மாதம் எல்லாத்தையும் கற்றுட்டு வந்திருக்கேன். அதான் சொல்கிறேன், நீ நான் 100 மடங்கு அப்படியே சக்தியாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குன்றல. அதான் உண்மை. நீ இன்னும் மக்கள் என்ன அவசரப்படுறப்பன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நீ பாஸ் பண்ணி வந்திருக்க. இதுதான் உண்மை. நீயே ஒத்துக்கிட்ட. ரைட். மக்களே, இப்போ நம்மளுக்கு வர தகவல்கள்லாம் ஏற்கனவே தகவல் இருக்குது, வேண்டான்னு பார்த்தோம். இன்னும் இது 1 மாதம் இருக்கும். இந்த சட்டம் தன் கடமையை செய்யும், நீதி வெல்லும் இல்லையா? அந்த விஷயத்தில் அனுமானங்கள். இது கூட ஜெயிலுக்கு போன அந்த காட்டுப்பண்ணி, அந்த தவளவாயை, இவங்கெல்லாம் வீடியோவில் போடுறத பார்த்தா இன்னும் 1 மாதம் தான் இருக்கும். அது சட்டம் தன் கடமையை செய்து சரியான தண்டனை கொடுத்து நீதி வெல்லும். அது எல்லாம் இருக்குது. இது இடையில சும்மா உள்ளே அழுதுகிட்டே என்ன சொல்லுவாங்க, பயப்படாத மாதிரியே நடிச்சிட்ருக்கா அந்த கிழவி. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன்னா, நம்ம என்ன போட்டாலும் சரி, என்ன புட்டு வச்சாலும் சரி, நம்ம எல்லாம் எதுவும் புதுசாக ஒன்றும் புட்டு வைக்க போதில்லை. இதோட ஃப்ராடுத்தனத்தை எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட இது அதை பற்றி சட்டையே பண்ணாது, கண்டுக்காது, பார்க்காத மாதிரியே போவோம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தனியாக உட்காந்து அழுவோம், உள்ளுக்குள்ளே அழுவோம், ரூமை பூட்டிட்டு கதறும். போதையை போட்டு அழுவோம். சரியா? அப்போ அழுதுட்டு